அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ரமலான் பிறை 26 ஹிஜ்ரி 1445, 5 ஏப்ரல் 2024. தலைப்பு: 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்தது. தலைப்பு: 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்தது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் கருணை உள்ளவனாகவும் அதிக நன்மைகளை தருபவனாகவும் இருக்கிறான். புனித ரமலான் மாதத்தில் சிறப்பு மிக்க கடைசி 10 இரவுகளை தந்து அவன் நம்மை கண்ணியமாக வைத்திருக்கிறான். அந்த 10 இரவுகளில் 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த ஓர் இரவும் இருக்கிறது என்று அவன் தனது திருமறையில் கூறுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். உங்கள் பகல் பொழுதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் நேரங்களையும் நன்கு பயன்படுத்துங்கள். வணக்க வழிபாடுகள் செய்வதற்கென இருக்கும் இந்த காலங்களை திட்டமிட்டு செலவழியுங்கள். இந்த சிறப்பான வாய்ப்பு தவறி விடுவதற்கு முன்பே நன்கு இதனை பயன்படுத்திக் கொண்டவர் பாராட்டுதலுக்குரியவர் ஆவார். இவ்வாறு நன்கு பயன்படுத்துவதன் மூலம் இறையச்சத்தின் அடுத்தடுத்த படிநிலைகளில் அவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகுனி யா உலில் அல்பாப். நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து வைத்திருக்கிறான். தவிர பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். நன்கு சிந்தித்து செயல்படுபவர்களே, இதோ இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே மீதம் இருக்கிறது. அதிகமான நாட்கள் சென்று விட்டன. எனினும் அதன் மூலம் பெற்ற நன்மைகள் இருக்கின்றன. இதன் இறுதி நாட்களில் தன்னுடைய மன்னிப்பையும் கருணையையும் நமக்கு வழங்க வேண்டும் என்று பெரும் கொடையாளனும் கிருபையாளனுமாகிய அல்லாஹுவிடம் நாம் மன்றாடி துஆ செய்ய வேண்டும். தனது திருப்பொருத்தத்தையும் கருணையையும் நமக்கு அவன் வாரி வழங்க வேண்டும். மீதமுள்ள பகல் பொழுதுகளையும் புனிதமிக்க இரவுகளையும் நன்மையான வழிகளில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அவன் நமக்கு வழங்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை நாம் வழியனுப்பும் போது அதிகமான வணக்க வழிபாடுகளையும் இறை நெருக்கத்தையும் பெற்று இம்மாதத்தை நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும். நற்செயல்களை விடாமல் செய்து வருவதன் மூலம் நன்மைகளின் கருவூலத்தை நாம் பெற வேண்டும். இந்நாட்களில் வரக்கூடிய புனித லைலத்துல் கத்ர் இரவை தகுந்த முறையில் பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுவதற்கு அவனிடம் நாம் மன்றாடி துஆ செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவு என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இதுதான் இம்மாதத்தின் பாதுகாக்கப்பட்ட பெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. இதில் கிடைக்கும் நன்மைகள் மிக ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த இரவை மிகவும் உச்சபட்ச நிலையில் மகத்துவப்படுத்தி கூறுகிறான். பெரும் மதிப்பு வாய்ந்தது என்று இந்த இரவை கௌரவப்படுத்தி கூறுகிறான். திருக்குர்ஆனின் சங்கை நிறைந்த 2 சூறாக்களில் இந்த இரவை பற்றி அவன் மிக தெளிவாக கூறுகிறான். ஒரு சூரா முழுவதிலும் இதன் சிறப்பை மட்டுமே விவரித்து இறைவன் கூறுகிறான். எல்லாம் வல்ல அவன் இவ்வாறு கூறுகிறான்:
இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிகவும் கண்ணியமுள்ள லைலத்துல் கத்ர் எனும் இரவில் முழுவதாக இறக்கி வைத்தோம். நபியே, அந்த கண்ணியமுள்ள இரவின் மகிமையை நீர் அறிவீரா? கண்ணியமுள்ள அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதில் வானவர்களும் ஜிப்ரீலும் தங்கள் இறைவனின் கட்டளைகளின்படி அதில் மலக்குமார்களும் ஜிப்ரீலும் தங்கள் இறைவனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடன் இறங்குகின்றனர். சலாம், ஈடேற்றம் உண்டாகுக. அவ்விரவின் சிறப்பு விடியற்காலை உதயமாகும் வரை நீடிக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே இந்த இரவை வணக்க வழிபாடுகளின் மூலம் உயிர்ப்புடன் வைத்திருப்பவர் ஈடேற்றம் பெறுகிறார். 83 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து செய்து வரும் நற்செயல்களில் கிடைக்கும் நன்மைகளை விட 83 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து செய்து வரும் நற்செயல்களில் கிடைக்கும் நன்மைகளை விட இந்த ஓர் இரவில் செய்யும் நற்செயல்களுக்கு, வணக்கங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கின்றன. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், முந்தைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் ஆயுட்காலத்தை பற்றி இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. அவர்களின் நீண்ட ஆயுட்காலத்தை கண்டபோது தமது உம்மத்தின் ஆயுட்காலம் வெகுவாக குறைந்து இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். எனவே நீண்ட ஆயுள் காலத்தை கொண்டிருக்கும் அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகளுக்கு ஈடாக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட நமது உம்மத்தினர் நன்மைகளை சேர்க்க முடியாது என்பதை உணர்ந்தார்கள். எனவே அதற்கு ஈடு செய்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் இரவை தந்திருக்கிறான். காரணம், இந்த ஓர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று இந்த இமாம் கூறுகிறார்கள். இந்த ஓர் இரவில் மட்டும் அடியார்கள் மிக உண்மையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தால் இவர்களின் முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இது குறித்து இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் லைலத்துல் கத்ர் இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழிபடுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த இரவிலே சங்கை நிறைந்த ஏராளமான மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். அவர்கள் அளவற்ற அருளாளலின் தூதுவர்களாக இருக்கிறார்கள். மிக உயரமாக அமைந்திருக்கும் அவனுடைய சிம்மாசனத்தின் அருகிலிருந்தும் ஒவ்வொரு வானத்திலிருந்தும் கிளம்பி வருகிறார்கள். அவர்களின் எண்ணிக்கைகள் எண்ணில் அடங்காததாக இருக்கிறது. அவர்கள் மிக அதிகமான நன்மைகளை கொண்டு வருகிறார்கள். எண்ணற்ற பல நற்பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் மலாயிகத தில்கல் லைலத ஃபில் அர்தி இன்னல் மலாயிகத தில்கல் லைலத ஃபில் அர்தி அக்ஸரு மின் அததில் ஹஸா. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நிச்சயமாக மலக்குமார்கள் சிறு சிறு மணல் துகள்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமாக பூமியில் இறங்கி வருகிறார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நிச்சயமாக மலக்குமார்கள் சிறு சிறு மணல் துகள்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமாக பூமியில் இறங்கி வருகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னிலையில் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இறங்கி வரும் இந்த மலக்குமார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்காக இறைவனிடம் துஆ செய்கிறார்கள். அவனை திக்ர் செய்து வருபவர்களை சூழ்ந்து அமர்ந்து கொள்கிறார்கள். இறைவனிடம் மன்றாடி துஆ செய்பவர்களின் துஆக்களுக்கு இந்த மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். மிக உண்மையாக வணக்கங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சலாம் கூறுகிறார்கள். எனவே மன அமைதியும் நிம்மதியும் நன்மைகளும் அனைவருக்கும் தொடர்ந்து இந்த இரவில் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. யா அல்லாஹ், நற்பாக்கியம் நிறைந்த இந்த இரவை நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. இதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளையும் நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு நீ வாரி வழங்குவாயாக. எங்கள் நோன்புகளையும் வணக்கங்களையும் திருக்குர்ஆன் ஓதுவதையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக.
அல்லாஹ்விடம் மிக அதிகமான கூலியை எதிர்பார்ப்பவர்களே, லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருப்பவர்களே, நற்பாக்கியம் நிறைந்த இந்த நாட்களை பெற்றதற்காக முதலில் அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்தி வாருங்கள். உங்கள் ஆயுட்காலம் முழுவதிலும் மிக உண்மையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனைய நாட்களை விட ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மும்முரமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ஏனைய நாட்களை விட ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மும்முரமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். இந்த நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பில் இருப்பார்கள். ஏனெனில் இதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருந்தது. எனவே நாமும் இந்த வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும். இதே போன்று நாமும் வணக்கங்களில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். நம்மில் மிக அதிகமான வணக்கங்களில் ஈடுபடுபவர் மென்மேலும் தமது வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மில் மிகவும் கவனக்குறைவாக இருப்பவர் அல்லது குறைவான வணக்கங்களில் ஈடுபட்டவர் இந்த நல்ல வாய்ப்பை தவறவிடாமல் உரிய வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் விதவிதமான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு நொடிப்பொழுதையும் வீணாக்கிவிடக் கூடாது. நமது சூழலுக்கு தகுந்தவாறு பல வணக்கங்கள் இருக்கின்றன. நீங்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்து படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தை நிறைவு செய்யும் இந்த கடைசி நேரத்தில் மிக தீவிரமாக அக்கறையோடு நற்செயல்களில் ஈடுபடுங்கள். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களில் மிக அதிகமாக இறைவனிடம் மன்றாடி துவா செய்யுங்கள். அச்சமயத்தில் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் உங்கள் தேசத்திற்காகவும் அதன் தலைவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். மிக உண்மையாக இறைவனிடம் மன்றாடி கேட்கும் எத்தனையோ துவாக்கள் உரிய முறையில் அதனுடைய இலக்கை அடைந்து பல நல்ல விளைவுகளை கண்கூடாக எடுத்து காட்டுகிறது. மிக உண்மையாக இறைவனிடம் மன்றாடி கேட்கும் எத்தனையோ துவாக்கள் உரிய முறையில் அதனுடைய இலக்கை அடைந்து பல நல்ல விளைவுகளை கண்கூடாக எடுத்து காட்டுகிறது. இந்த இரவில் இறைவனுடைய கருணைகள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. உங்கள் இரத்த வழி உறவினர்களிடம் மிக இணக்கமாக இருங்கள். உங்கள் நல்ல நண்பர்களை சென்று சந்தியுங்கள். நமக்கிடையில் ஏற்கனவே நடந்த வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ஒருவரை ஒருவர் முகம் காணாது துண்டித்து வாழும் போக்கை விட்டொழியுங்கள். யாரேனும் ஒருவர் தமது சகோதரரிடம் கோபம் கொண்டு மனக்கசப்பு ஏற்பட்டு பேசாமல் இருந்து வந்தால் உடனடியாக தமது சகோதரருக்கு சலாம் சொல்லி சேர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் இவர்கள் செய்யும் ஏனைய வணக்க வழிபாடுகள் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இவர்களின் நடத்தை முறைகள் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகின்றன. உங்கள் இறைவனை குறித்து நீங்கள் மிக உயரிய நல்லெண்ணம் கொள்ளுங்கள். நமது நற்செயல்கள் யாவும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்கிற உற்சாகத்தை பெறுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் பகல் முழுவதிலும் தாகத்தோடு இருந்தீர்கள். இரவு பொழுதுகளில் நெடுநேரம் நின்று வணங்கி வந்தீர்கள். உங்களை படைத்தவனிடம் நெருங்கிக் கொண்டே வந்தீர்கள். இதற்கெல்லாம் பிரதிபலன் செய்யும் அவன் கண்ணியம் மிக்கவனாகவும் மேன்மையானவனாகவும் நன்றி மிக்கவனாகவும் மன்னிப்பை வழங்குபவனாகவும் இருக்கிறான். நீங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதின் ஓர் அடையாளமாக உங்களுடைய செல்வத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஜக்காத்துக்களை முறைப்படி கணக்கிட்டு கொடுத்து விடுங்கள். அதே போன்று நோன்பு பெருநாளுக்கு கொடுக்கும் ஜக்காத் ஃபித்ராவையும் முறைப்படி கொடுத்து விடுங்கள். ஜக்காத் ஃபித்ராவை பெருநாள் தொழுகைக்கு முன்னரே கொடுத்து விட வேண்டும். ஒரு நோன்பாளி தாம் நோன்பிருக்கும் சமயத்தில் செய்த சிறு சிறு பிழைகளுக்கு பரிகாரமாக இந்த ஜக்காத் ஃபித்ரா அமைகிறது. மேலும் இதன் மூலம் வசதி வாய்ப்பற்ற ஏழைகளும் பெருநாள் அன்று மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. ஜகாத் ஃபித்ராவின் அளவு என்பது அமீரக தேசத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் உணவு தானியங்களில் 2.5 கிலோ கொடுக்க வேண்டும், அல்லது இதன் மதிப்பாக 25 திர்ஹம்களை கொடுத்து விட வேண்டும். நீங்கள் இதனை
இதனை நீங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சேர்த்து முறைப்படி கணக்கிட்டு உரிய நேரங்களில் உரியவர்களிடம் கொடுத்து விடும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. சமூகத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியை பரவலாக்கி வைக்கிறீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், வலித்துக்குமிலல் இத்தத வலித்துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன். மேலும் எண்ணிக்கையை நீங்கள் முழுமை செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.